மணி சார் வந்து அலைப்பாயதில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஞாபகம் இருக்க அலைப்பாயதில் ரெஜிஸ்டரில் வந்து சில்அவுட்டில் எடுத்துருப்பார். கல்யாணம் பிரைட்டாக தான் இருக்கணும், சில்அவுட்டில் தாடி கட்டுறது வந்து டார்க்காக சில்அவுட்டில் இருக்கும். பட் அவர் ஒரு தாட் இருக்கும், அவர் ஒரு தாட் இருக்கும். எனக்கு அது கம்யூனிகேட் பண்ணுச்சு. சரி, தட் இஸ் ஐ எம் அண்டர்ஸ்டாண்ட், ஓகே இட்ஸ் ரைட், இட்ஸ் நாட் ராங் அப்படின்னு. ஸோ அது என்ன முடிஞ்சு சொல்லுவீங்க, கல்யாணம் பிரைட்டாக இருக்க சொல்லுவீங்க. தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். ஸ்டோரி போர்டு வந்து நீங்கள் இப்போ சிஜியில் கிரியேட் பண்ணோம்னா அது ஸ்டோரி போர்டு. மற்றபடி ரியல் கிரியேட் அதெல்லாம் லக்ஸரி லைஃப் ஸ்டோரி போர்டெலாம். இப்போ ஸ்டோரி போர்ட்னா ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்கும். அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து 3 நாளில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அங்கே 2 நாள் முன்னாடி ஷூட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே இதான் எடுக்க போகிறேன், இதாக எடுக்க போகிறோம், ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது வந்து நம்ம வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஏன் அந்த வைடு க்ளோஸ் எல்லாம் வச்சு தெரியுங்களா, அதுக்கு பெரிய சயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கண்ணு கிட்ட பார்க்குறோம் பாருங்க. இப்போ நான் இவங்ககிட்ட ஏதாவது சீரியஸாக பேசணும்னா தூரமாக வந்து பேச மாட்டாங்க, நம்ம வந்து பக்கத்தில் வந்து பேசுவோம். அதை வச்சு தான் அந்த க்ளோஸ்அப் வைட் ஷாட்னே வந்துச்சு. நம்ம நடந்து போகிறோம், நம்ம விஷன் எப்படி இருக்கு, நம்ம நடந்து போகும்போது நம்ம விஷன் இருக்குல்ல, நம்ம விஷனை பார்ப்போம். அது ஏன் படத்தில் மட்டும் ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்குது. ஸோ அந்த விஷனை ஏன் கொண்டு வரக்கூடாது. ஸோ அதுதான் எனக்கு அதை ஹேண்டில் பண்ணுறது. கலை மனிதனாக பிறந்த ஒவ்வொருவனும் அள்ளி அள்ளி பருக வேண்டிய அமிர்தமடாது. பியூர் சினிமா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுக்குற பேராதரவுக்கு நன்றி. சினிமா சார்ந்த விஷயங்களை ஒரு லேர்னிங் பர்பஸாக மக்கள் எல்லாருக்கும் கொடுக்குற நோக்கத்தில் இந்த டிஸ்கஷன் எல்லாத்தையும் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணுறோம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் டெக்னிக்கலி யூஸ்ஃபுல்லாகவும் பல பேருக்கு அமைஞ்சிருக்கு. இது தொடர்ந்து உற்சாகமாக செய்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட்டை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலமாக எங்களுக்கு கொடுங்க. சினிமா கல்வியை ஜனநாயகப்படுத்துகிற நோக்கத்தில் தமிழ் ஸ்டுடியோவோட இந்த முன்னெடுப்பால் பல இயக்குநர்கள், நடிகர்கள், ஒளிப்பதிவாளர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த முன்னெடுப்பு தொடர்ந்து நடக்க பியூர் சினிமாவுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சார் இப்போ இங்கே நிறைய அசிஸ்டன்ட் இருக்கிறோம். அதில் வந்து என்னென்னா ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் சினிமா டைரக்டரை பற்றி என்ன பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும், என்னென்ன சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு நீங்கள். நான் அதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கலாக சொன்னேன். நீங்கள் நிறைய நாவல் படிக்கணும் அப்படின்னு. நாவல் படிச்சிங்கன்னா நாவல் எப்படி உருவாகும்னு கேட்டிங்கன்னா, அது வந்து மிகப்பெரிய நாவல் உருவாகிற விதம். ஒருத்தர் எப்படி கதை எழுதுவாங்கன்னா, அவங்க எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் கதை எழுதுவாங்க. அவங்க லைஃப் ஃபுல்லாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸை வந்து எல்லாத்தையும் அவனால் எழுத முடியாது. ஒரு 10-100 பேஜுக்குள்ள விஷயத்தை திங்க் பண்ணிட்டு கடைசியாக ஒரு லைனில் கொண்டு வருவாங்க. ஆனால் அந்த ஒரு லைன் வந்து பழையபடி 100 பேஜுக்கான விஷயங்களை வந்து மற்றவங்களுக்கு சொல்லும். அது எழுதும் போதே தெரிஞ்சிடும். சுந்தர் ராமசாமி எல்லாரோட நாவல் படிங்க. ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா படிக்கும் போதே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தெரியும். அதனால தான் நாவல் பேஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் வந்து கேமரா பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அவசியமே கிடையாது. கதை உங்களுக்கு கதை சொல்லும்போது வித்தியாசமாக என்ன சொல்லணும்னு தோணுது, தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அது சொல்லும்போது நம்ம வந்து டெக்னிக்காக ஓகே இது லோ ஆங்கிள் வச்சிடலாம், வில்லன் வந்தானா, ஹீரோ வந்தானா, ஐஸ்பிள் எடுக்கலாம், இதெல்லாம் ஒழிச்சிடணும், இதெல்லாம் இருக்கவே இருக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன மைண்டில் பிடிக்குதோ அது நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுங்கள், இட் இஸ் கிரேட். அதுதான் வந்து நம்ம ஊரத்துலாம் வெளில பண்ணுறாங்க. அதே போல் நமக்கு வந்து நம்ம கல்ச்சர் நிறையா இருக்குது, வெரி மச் நம்ம வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறோம். எந்த படமும் பாருங்கள், ஏதாவது சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் அது வந்து உலக சினிமா மாதிரி இருக்குது சார். உலக சினிமா மாதிரி தான் இருக்குது, உலக சினிமா கிடையாது. இல்லை எல்லாரும் பாருங்க விளம்பரம்லாம் அடுத்து ஒரு உலக சினிமா மாதிரி இருக்குது, உலகத்தரமான சினிமா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மாறிதான் மாதிரி தான். பட் இட்ஸ் நாட் லைக் தட் சேம். வி ஹாவ் டு கிரியேட். அது நமக்கும் நிறைய கல்ச்சர் இருக்குது. ஸோ அது நீங்கள் போக போக நீங்கள் போயிடுச்சுன்னா சினிமாட்டோகிராஃபி பேசிக்காக என்னென்னா, ஓகே நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ மார்னிங் காலைல ஒரு மார்னிங் சீன் எடுக்கிறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு சீன் ஃபுல்லாக நீங்கள் மார்னிங் லைட்டில் எடுக்க முடியாது. அப்படின்னா யாரும் படமே கொடுக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு ஷார்ட்டாவது நீயா டிசைன் பண்ணி ஒரு மார்னிங் லைட்டை ஷூட் பண்ணி அதை மேட்ச் பண்ணி ஷூட் பண்ணி, அவ்வளோதான். காலைல 5 மணிக்கு சொல்லிட்டு அது மத்தியானம் 12 மணிக்கு எடுக்கக்கூடாது. அது நமக்கு தெரியாது, படத்தை தெரியாது, நம்ம அதெல்லாம் தெரியாது பண்ண. அதெல்லாம் படத்தில் வந்து இந்த ஸ்டோரியை என்ஹான்ஸ் பண்ணும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன பிடிக்குதோ அந்த மாதிரி. இப்போ நீங்கள் எல்லாம் உட்காந்துருக்கீங்க, எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட்டுருக்கீங்க. நம்ம ஷூட்டிங் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி ஆளுங்க போட்டோம்னா எல்லா கலராக ட்ரெஸ் போட்டுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஷூட்டிங்னா எக்ஸ்ட்ரா ஒரு அடிஷன். அது இல்லாமல் பேசிக்காக இருந்தாவே இருக்கும். டெட் பார்ட்னோட ஏன் டார்க்காக காமிக்கிறேன், டெட் பார்ட் செலிப்ரேட் பண்ணுறாங்களே.
90 வயசு 100 வயசு யாராவது பாருங்க எவ்வளோ செலிப்ரேஷனாக இருக்கும் பாருங்க. ஒய்ஃப் பிரைட்டாக ஏன் இருக்கக்கூடாது? ஏன் அதை சோகமாக காமிக்கணும்? கொஞ்சம் வயசான நம்ம டெத்து பண்ணும்போது ஏன் அப்படி இருக்கக்கூடாது? சிலர்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு அமைதி, ஒரு சைலன்ஸ் இருக்கும். டெத்து டெத்து பண்ணுறாங்கன்னா வந்து ஈவினிங் தான் நடக்குது இல்லை, எந்த வேணாலும் நடக்கும். வீட்டு கூட இருக்கும், பகலில் கூட. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக ஈவினிங் வச்சுருப்பாங்க, சாயந்தரமாக வச்சுருப்பாங்க. ஏடா கட்டினா அப்போ தான் டெட் பாடிஷன் எடுக்கணுமா? இல்லை எல்லாருமே சாயந்தரம் சாவாங்களா? அதெல்லாம் அப்படிதான் ஒன்றுமே கிடையாது. ஹவு யூ கிரியேட், தட்ஸ் வை ஐ அம் சேயிங் யூ ஹேவ் த அமேசிங் பிரைன், மேக் இட் யுவர் செல்ஃப் ஓன் வேர்ல்டு. ஸோ நீ அடுத்தவங்களை ஃபாலோ பண்ணுறது தான் நம்ம கஷ்டமாயிடும். நான் வந்து 29 ஃபிலிம் ஒர்க் பண்ணிருக்கேன், 28 டேரக்டர் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். நான் யாரு கூட வந்து தேவையில்லாமல் அவங்கள்ட்ட டைம் பாஸ் பண்ணுறது கிடையாது. எனக்கு அவங்க கூட திரும்ப நெக்ஸ்ட் ஒர்க் பண்ண அந்த கவலையும் கிடையாது. எனக்கு அதாவது கம்ஃபர்ட்டாக இருக்குது. புதுசாக ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ண வி ஹேவ் த கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அவன் நம்ம பர்சனலாக புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு சிம்பிள், என் வீட்டில் என் ஒய்ஃபுக்கு நல்லா ஹஸ்பண்டாக இருந்தால் போதும், என் பசங்களுக்கு நல்ல ஃபாதராக இருந்தால் போதும். அவ்வளோதான் என்னோட கான்செப்ட். வீட்டை விட்டு வெளில வந்தோன்னா நான் ப்ரொஃபஷனல் தான் முக்கியம். இந்த உலகத்தை நான் வந்து ஹார்ஸ் மாதிரி, இந்த வேலைன்னா அது மட்டும்தான், வேறு எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது. யூ ஹேவ் டு ஃபோக்கஸ் யுவர் செல்ஃப் இஸ் ஒன்லி எனி ப்ராப்ளம். இந்த மூடெல்லாம் நம்மளா கிரியேட் பண்ணுறது தான். அப்போ எப்படி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக எப்படி பிரதிபலிக்கிறாங்க. மனுஷர் வந்து அலைப்பாயதில் வந்து ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணுவாங்க. இப்போ ஞாபகம் இருக்க அலைப்பாயதில் ரெஜிஸ்டரில் வந்து சில்அவுட்டில் எடுத்துருப்பார். கல்யாணம் பிரைட்டாக தான் இருக்கணும், சில்அவுட்டில் யாரு தாடி கட்டுறது வந்து டார்க்காக சில்அவுட்டில் இருக்கும். பட் அவரு தாட் இருக்கும். எனக்கு அது கம்யூனிகேட் பண்ணுச்சு. See, that is I am understand. Okay, this is right. It's not wrong. அப்படின்னு. ஸோ அது என்ன முடிஞ்சு சொல்லுவீங்க? கல்யாணம் பிரைட்டாக சொல்லுவீங்க. That is not important. எடிட்டிங் தான் ஸ்மூத்னஸ் எடிட்டிங். இல்லை அவர் வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயம் யூஸ் பண்ணும்போது அது உங்களுக்கு நான் இப்போ கவலைப்பட மாட்டேன். ஒவ்வொன்றும் அவனோட எடிட்டிங் எப்படி படத்தோட தலையெழுத்தே மாறும். நம்ம எடுத்து எல்லாம் படத்தை வரணும் அவசியமே இல்லை. நான் தான் சொல்லிட்டேன், நீ 100 விஷயத்த பண்ண, ஒரு விஷயம் படத்தில் வந்தால் போதும். அடுத்து 99 பாக்கி இருக்கு நீங்க அடுத்து ட்ரை பண்றது. நான் அதை பத்தி நான் எடுத்த பர்ஃபியோட இன்னும் பெட்டரான விஷயம்லாம் படத்துல இருக்குது. நான் அது வந்து நான் வருத்தப்பட கிடையாது. ஐ டோன்ட் கேர். என்னுடைய ஃபர்ஸ்ட் நம்ம ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது ஒன்றுமே எல்லாமே எப்படி ஆரம்பிச்சோமோ அதோட பெட்டர் ஃபிலிம் தான் இது. அடுத்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம அதனால ஒரு அந்த மாதிரி இருக்கு. அந்த தாட்டே கிடையாது. ஐ ஒன்ட் திங்க் பேக். ஷூட்டிங் முடிச்சா ஷூட்டிங்கே மறந்துடுவேன். நான் 6 மணிக்கு 5:30 மணிக்கு முடிச்சுன்னா 7 மணிக்கு சுத்தமாக ஒரு காஃபி வாங்கி சாப்பிட்டு சுத்தமாக மறந்துடுவேன். நான் வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்பேன், என் பையனுக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பேன், வேறு ஏதாவது கேட்டுருப்பேன். ஷூட்டிங்கை பற்றி நான் யோசிக்கவே மாட்டேன். எப்போ பெயிண்டர்லாம் ஃபேமஸ் ஆனாங்க தெரியுமா? சரி, நான் சொல்கிறேன், பெயிண்டர் எப்போ ஃபேமஸ் ஆனாங்க கேட்டிங்கன்னா, கேமராவை கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு தான் பெயிண்டர் ஃபேமஸ் ஆனாங்க. கேமரா கண்டுபிடிச்சு 100 வருஷம் கழிச்ச பிறகு தான் கேமரா சக்ஸஸ் ஆச்சு. அந்த 100 வருஷத்துல தான் டாவின்சி, ரெம்பரான் எல்லாம் ஃபேமஸ். ஏன் ஃபேமஸ் கேட்டா, அந்த காலத்துல வந்து ஓவியருக்கு மட்டும்தான் வந்து எந்த அரசனா இருந்தாலும் ஹிட்லர் இருந்தாலும் எல்லாம் அடிமடிச்சு உட்காந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களோட போர்ட்ரேட் வேணுங்கிறதுனால. மற்ற எல்லா ஓவியர் தான் அந்த காலத்துல கிங்கு. எல்லா வீட்லேயும் ஒரு பெயிண்டர் இருப்பாங்க. எல்லா அரண்மனை எல்லா ராஜாவுக்கும் ஒரு பெரிய பெயிண்டர் வச்சிருப்பாங்க. எல்லா அந்த மாதிரி பெயிண்டர் வந்து கம்பல்சரி ஓவியர்கள் வந்து. ஆனால் அப்போ அவங்க ஃபேமஸ் ஆகவே இல்லை. கேமரா வந்த உடனே எல்லாரும் இந்த பயத்தில் அவங்களுடைய டேலண்ட் எல்லாம் ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் அதில் நிறைய பேர் சூசைட் பண்ணாங்க. ஸோ இனிமேல் வந்து நம்ம அந்த காமெடியில் ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டாவின்சி இந்த மோனலிசா பெயிண்டிங் எப்படி ஃபேமஸ் ஆச்சு? அதெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்ணாருன்னா, அவரோட விஷயம் ஏதாவது வித்தியாசமா போடணும். நம்ம சொல்ல வித்தியாசமா சினிமா படம்ல அந்த மாதிரி வித்தியாசமா பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டு எல்லா பெண்ணு ஆணு எல்லாத்தையும் சேர்த்து, பெண்கள்லாம் வந்து நளிதமா இருக்குங்களா, நல்லா மோட்டவா இருப்பாங்க, ஐப்ரோ இருக்காது, அது மாதிரி கொஞ்சம் ஆம்பளையா இருக்கும், பொம்பளையா இருக்கும், சிரிக்கமா இருக்கும், சிரிக்காம இருக்கும். இதை வரைஞ்சிட்டு கடைசியில் அவர் சாவரவர் தான் அவர் அந்த பெயிண்டிங்கை விற்கவே இல்லை. அதான் அவர் எப்படி ஃபேமஸ் ஆனாருன்னா, அது எல்லா இடத்துக்கும் போவார், எல்லாருக்கும் வரைவார். அதை ஒரு பெரிய ஒரு இதை கிளாத்தை போட்டு டவலை போட்டு கவர் பண்ணி வச்சுட்டே போவார். போயிட்டு காமிச்சிட்டு மூடிடுவார். திரும்பி அது ஏன்னா அதோட டெக்னிக், அது வந்து அதை விளம்பர யுக்தி சொல்லுவாங்க, அதோட டெக்னிக். கடைசியில் லூமியர் வந்து கார்பெண்டர் அவருடைய ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து பிரான்ஸில் திரும்பி அவர் தான் அந்த லூமியர் இதை ஓவிய கண்காட்சி பண்ணி அதில் கொண்டாந்து வந்து அதுதான் ஃபேமஸ் ஆனாங்க. ஸோ அதுதான் முக்கியம். பட் எப்படி அதனால இப்போ ஓவியம் ஃபேமஸ் இல்லாமல் இருக்கா? இட்ஸ் நோ மேட்டர். கேமரா, ஃபிலிமு, டிஜிட்டல் வேற வழியிலனா நமக்கு அது அடாப்ட் போயிட்டு தான் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் தோல்வி. என்னன்னா அது தோல்வியை விட மற்றவங்க நான் தோல்விக்காங்க பாருங்க, அது இன்னும் ரொம்ப பிடிக்கும்.
ஸோ அதனால் நான் பவுன்ஸ் பேக் டு ஆமாம். நான் வந்து எப்போ லிவிங் லைஃப் நான் எப்பயே எடுத்தேன் ஞாபகம் இல்லை. எல்லாருமே அது எகேஸ்டாக இருந்தாங்க. ஸோ இட்ஸ் ஓகே. அது எல்லாமே அது மறுபடியும் ப்ராசஸிங் தானே, அதான் சொன்னேன். அதனால் கண்டிப்பாக பண்ணலாம். ஸ்டோரி போர்டு வந்து நீங்கள் இப்போ சிஜியில் கிரியேட் பண்ணோம்னா அது ஸ்டோரி போர்டு தேவை. மற்றபடி ரியல் கிரியேட் அதெல்லாம் லக்ஸரி லைஃப் ஸ்டோரி போர்டெலாம். இப்போ ஸ்டோரி போர்ட்னா ஒரு ஃபைட்டர் வந்தால் ஒரு ஃபைட் மாஸ்டர் இருக்கும். அந்த ஃபைட் மாஸ்டர் வந்து 3 நாளில் ஷூட் பண்ணணும் அப்படின்னு அங்கே 2 நாள் முன்னாடி ஷூட் பண்ண மாட்டாங்க. அவ்வளோதான். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே இதான் எடுக்க போகிறோம் ஸ்கெட்ச் பண்ணி வச்சுருப்பான். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அது வந்து நம்ம வசதி வாய்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். மற்றபடி ஒரு சீனை ஷார்ட் டிவிஷன் அதெல்லாம் கிடையாது. கிறிஸ்டோ பண்ணாலும் ஸ்டோரி போர்டே போட மாட்டாரு. அவருக்கு என்ன பிடிக்குது அது ஆல்பர்ட் ஹிச்காக்லாம் ஸ்டோரி போர்டே போடுறதே கிடையாது. அவங்க என்ன பிடிக்குது வாங்கார வயலாம் பாருங்க, ஸ்டோரி போர்டே போட மாட்டாரு. தட் இஸ் நாட் லெஸ். அதெல்லாம் லக்ஸரி லைஃப். நம்ம வந்து ஒரு ரைட்டர் ஒரு கதை இமேஜ் பண்ண பிறகு டைரக்டர் அதான் வந்து கலெக்டிவ் ஆர்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஆர்ட் சினிமாங்கிறது ஆர்ட். அது ஒரு தனி அது ஆர்ட்னு சொல்லவே கூடாது. பெயிண்டர் மட்டும் தான் ஆர்ட்னு சொல்லணும். ஒரு புக் ரைட்டர் தான் ஆர்ட்னு சொல்லணும். நம்ம அதை வந்து யூஸ் அந்த ஆர்ட்லேருந்து வந்ததுனால ஆர்ட் ஆகிடுச்சு. பல பேர் சேர்ந்து உருவாக்குறது தான் சினிமா. இட்ஸ் கொலாபரேட்டிவ் ஒர்க், கலெக்டிவ் ஆர்ட்னு பேர். பல பேர் நாலேஜ் வந்து கலெக்ட் பண்ணி வரும். இப்போ டைரக்ட் ஒரு இமேஜ் இருக்கும், ஒரு சீனு அவன் ஒரு விஷயம் பண்ணிருப்பான், அதுதான் எங்களை ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதை வந்து நான் வேற ஒரு ரூபத்தில் பார்ப்பேன். மியூசிக் டைரக்டர் வேற ஒரு விஷயத்தில் பார்ப்பான், எடிட்டர் வேற ஒரு விஷயத்தில் பார்ப்பான். ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி போய் வேற ஒரு தாட் வரும். அதான் அவங்களுக்கே ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும். அதனால எப்பயுமே வந்து எல்லா டேரக்டர் எல்லா அசிஸ்டன்ட் டேரக்டருமே அவங்க படம் பண்ணும்போது படம் சூப்பராக வந்துருக்காங்க, படம் சூப்பராக வந்துருக்காங்க. ஏன்னா அவங்க நிறைய வாட்டி அந்த கதை படித்து திரும்பி அதுலேருந்து பண்ணி படம் பார்க்கும்போது வேற ஒரு பர்ஸ்பெக்டிவ் எல்லாம் சேர்ந்து வரும்போது இட்ஸ் மிக்சிங் அப்படி வர்றது தான். அது வந்து என்னன்னா இந்த நமக்கு தெரியும் இது போர் அடிக்குது அப்படின்னு. அது அப்போதான் கேமரா மூவ்மெண்ட் பண்ண தோணும். நம்ம ஐ விஷன் பார்த்துட்டு இருக்கும்போது மைண்டில் சொல்லுவோம் இது வந்து போர் அடிக்குது. ஸோ இது மூவ்மெண்ட் பண்ணோம்னா நம்ம ஃபர்ஸ்ட் அதான் கேமராமேன் ஐ டிஸ்ட்ராக்ட் ஆச்சுன்னா ஆடியன்ஸ் ஐஸே டிஸ்ட்ராக்ட் ஆகும். தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதனால தான் ஃபர்ஸ்ட்டு சொல்லுவாங்க எல்லா படத்தை முதல்ல பார்க்குறவங்க கேமராமேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. தட்ஸ் நம்ம மைண்டுக்குள்ளே சொல்லிவிடும் இது போர் அடிக்குது, கேமரா மூவ் பண்ணணும். ஒன்றுமே நத்திங் ரூல் கிராமரே கிடையாது. ஃபிலிம் மேக்கிங்கில் வந்து கிராமர் அதெல்லாம் அப்படி யாராவது சொன்னாங்கன்னா அப்படி கிடையவே கிடையாது. கிராமரே கிடையாது. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் யூ வாட். யூ ஹாவ் டு கம்யூனிகேட். நீ சொல்கிற விஷயம் எனக்கு கம்யூனிகேட் பண்ணணும், அவ்வளோதான். அதை வந்து இது ஒரு சாதாரணமாக நீ பயன்படுத்தணும். அதை வந்து இப்படி தான் எடுக்கணும், கேமரா இங்கே தான் வைக்கணும், இங்கே தான் பார்க்கணும், அதெல்லாம் ஒரு மண்ணங்கட்டியும் கிடையாது. பட் என்னென்ன பேசிக்காக நம்ம வந்து ஒரு படம் பண்ணும்போது இப்போ நான் இங்கே பேசியிருக்கேன், நீங்களாம் உட்காந்துக்கன்னா உங்களை மாற்றக்கூடாது. கேமரா எந்த பக்கம் வேணாலும் மாற்றலாம், எது வேணாலும் பண்ணலாம். யூ கேனாட் சேஞ்ச் த ஆக்டர் பொசிஷன். அதுதான் பேசிக் முக்கியம். தவிர மற்றபடி எதுவும் தேவையில்லை. நான் ஃபஸ்ட்டு போன ஃபஸ்ட்டு லொக்கேஷன் வந்து பிடிக்கல அப்படின்னா ஐ மேக் இட் மை செல்ஃப் பிளர். அதை வந்து ஷேலோ ஆக்கிடுவேன். ஆக்டர் நல்லா பண்ணாங்கன்னா ஆக்டர்ஸ் ஸ்டார்ட் அவுட் பண்ணுவேன். ஆக்டர் நல்லா பண்ணால் ஆக்டர்ஸ் லோட் பண்ணிடணும். திஸ் தான் என்னுடைய கான்செப்ட். பட் ஐ எம் டூயிங் லைக் திஸ். ஃபஸ்ட்டு போகும்போது ஓகே ரொம்ப கேவலமாக இருக்குது சரியில்லை அப்படின்னா யார்ட்டையும் நான் சண்டையெல்லாம் போடல. ஐ கேன் சேஞ்ச் இட் வாட் ஐ வாண்ட். அதான் சேலஞ்சிங் ஜாப். பெரிய ஆளுங்க யார்ட்டையுமே எனக்கு எப்பயுமே பிரச்சனை வந்ததே கிடையாது. ஏன்னா அவங்களும் என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. என்னை ஹையர் பண்ணுறது அதுதான் ஹையர் பண்ணுவாங்க. ஸோ அதனால நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரீடம். நம்ம என்ன பண்ணுறதுக்கு நம்ம கூட வந்து ஃபுல்லாக வெளில எடுத்துருவாங்க. நம்ம எனர்ஜி நம்ம என்ன தேவை, நம்ம என்ன மைண்டில் இருக்கோமோ அதை வெளில கொண்டு வரதுக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க. அவங்க வீட்டில் அந்த யூகோ இருக்கவே இருக்காது. நான் ஒர்க் பண்ண எல்லா பெரிய டேரக்டரையும் அவங்கள்ட்ட யூகோவே கிடையாது. ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ண பிடிக்கிறத பிடிக்கல சொல்லுவேன், பிடிச்சிருந்தா பிடிக்கலன்னு சொல்லுவேன். அவங்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்ல பிடிக்கல, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஏன் பிடிக்கல அப்படின்னு. ஸோ அவங்க ஒரு விஷயம் இந்த விஷயம் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னா எனக்கு கிளியர் பண்ணுவாங்க. அப்படி இந்த விஷயம் இதுக்கு வேண்டி வேணும் அப்படின்னு எனக்கு கன்வின்சிங் பண்ணுவாங்க. நிறைய வந்து நீ ஒரு சினிமாட்டோகிராஃபர் இல்லை ஃபோட்டோகிராஃபர் வந்து ஒரு கதை எழுதுனாங்கன்னா இட் இஸ் டெஃபினெட்லி லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ் நார்மல் ரைட்டருக்கும் ஃபோட்டோகிராஃபர் எழுதுகிற ரைட்டருக்கும். ஏன்னா அவன் நிறைய காட்சி மூலியமாகவே நிறைய கதை சொல்லுவான். காட்சி மூலியமாக அதை கம்யூனிகேட் பண்ணுவான். அதனால தான் பாலுமகேந்திரா ஒரு நல்ல ஃபோட்டோகிராஃபர்னால தான் அவர் பண்ண படங்கள்லாம் வந்து காட்சி டைலாக் ரொம்ப கம்மியாக இருக்கும். காட்சி மூலியமாக கம்யூனிகேட் பண்ணும். தட் இஸ் வந்து ஒரு நல்ல ஒரு அட்வான்டேஜ்னால சாதமாக ஃபோட்டோகிராஃபரை வந்து ஈஸியாக பண்ணலாம். அது வந்து ஸ்டான்லி குப்ரிக் ஒரு அருமையான ஃபோட்டோகிராஃபர். அவர் படங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விஷுவலாக ஸ்டன்னிங்காக இருக்கும்.
ஸ்டோரியும் ரொம்ப அன்கன்வென்ஷனலாக இருக்கும். ஃபர்ஸ்ட் படம் ஃப்ளாப் படம் கொடுத்துருவோம், வரமாட்டாங்க அவங்க. நான் போய் கதை சொல்கிறோம்னா அடுத்து சொல்லிடுவாங்க, சார் 10 ரூபா ஓடல சார் அவர் வச்சு இந்த படம் பண்ணுறீங்கன்றவாங்க. அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு. ஒரு கதை பிடிச்சா ஓகே, கதை நல்லா இருக்கு சொல்லுவாங்க. அடுத்து இதெல்லாம் நல்ல இதுதான், இது நல்ல ஜர்னி தான். இதெல்லாம் நல்ல படம் பண்ணுறதுக்கு நம்ம நல்ல ஒரு வாய்ப்பு ஆகும். சில விஷயங்கள் என்னன்னா நம்ம கையில இப்போ பார்க்கும்போது நம்ம நடந்து போகிறோம், நம்ம விஷன் எப்படி இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நான் ஹேண்டில் நம்ம நடந்து போகும்போது நம்ம விஷன் இருக்குல்ல, நம்ம விஷனை பார்ப்போம். அது ஏன் படத்தில் மட்டும் ரொம்ப ஸ்டாட்டிக்காக இருக்கு? ஸோ அந்த விஷனை ஏன் கொண்டு வரக்கூடாது? ஸோ அதுதான் எனக்கு ஹேண்டில் ரீசன். ஸ்டேஜிங்கில் நம்ம என்ன இருக்கோ நம்ம ஸ்டேஜில் நம்ம இன்வால்வ்மெண்ட் இல்லாமல் தான் என்னுடைய ஃப்ரேமில் எல்லாமே இருக்கும். நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் வந்து டாமினேட்டிவான ஆள். ஏன்னா நான் ஃப்ரேம் வச்சு அதில் எல்லாமே கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்கவங்கள நான் அதை வந்து நான் கொண்டு வர, நான் எனக்கு என்ன பிடிக்குதோ அதை கொண்டு வர ட்ரை பண்ணுவேன். அது ஒரு பிரச்சனை கூட காம்ப்ரமைஸ் ஆக மாட்டேன். பட் நான் வச்சது எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ ஐ நோ வெரி குட் ஆர்ட். எனக்கு பெயிண்டிங் பிடிக்கும், எனக்கு ஆர்ட் டைரக்ஷன் பிடிக்கும், காஸ்டியூம் கலர் தெரியும். ஸோ அதனால வந்து யாருமே என்கிட்ட ஏமாற்ற முடியாது. ஸோ இது நல்லா இருக்குது சார் பண்ணலாம்னா சொல்ல முடியாது. எனக்கு பிடிச்சிருந்தா தான் காஸ்டியூம் கலர்லேருந்து எதுவும் அக்செப்ட் பண்ணுவேன், எல்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேன். இந்த ஃபிலிம் மேக்கிங் சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சயின்ஸ் அண்ட் மேத்தமேட்டிக்ஸ் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எங்கே நம்ம வந்து அறிவுபூர்வமாக பயன்படுத்தணும், எங்கே வந்து மெஷர்மெண்ட்டாக பயன்படுத்தணும், இதுதான் முக்கியம். இது எல்லாம் தெரிஞ்சோ நான் கிடையவே கிடையாது. எனக்கு கொஞ்சம் தெரியும், அதனால் நான் சர்வே பண்ணுறேன். ஸோ எவ்ரிபடி நோஸ்னா யூ காட் சர்வே வெரி வெல். இதுதான் கான்செப்ட், மற்றபடி ஒரு கான்செப்டுமே கிடையாது. அதுக்குள்ள உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை எப்படி உள்ள கொண்டு வரீங்க, அதான் முக்கியம். பேசிக் வந்து பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருக்கணும், அதுதான் முக்கியம். பெரிய படம் வேறு ஒன்றுமே தேவையில்லை. கதையை பக்காவா ஒரு டைரக்டர் ஒரு கேமராமேன் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கதையை படித்து விஷுவலாக அவன் ஃபுல் படத்தை அவன் முன்னாடியே பார்த்துடணும். அது மட்டும் வச்சுன்னா நம்ம எக்கனாமிக்கலாக கம்மி பண்ணலாம், நல்ல சினிமா பண்ணலாம். ஒரு ஒரு ஐடியாவை வச்சு லொக்கேஷனில் போய் அதை மாற்றி அதை எழுதி அவசியமே இல்லை. அப்படி ஒரு பவுண்ட் ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா உங்கள் ஷூட்டிங் டேஸே கம்மியாகும். 30 நாள் 20 நாள்லாம் படம் பண்ணிக்கலாம், அதுக்கு மேலே தேவையே இல்லை. இப்போ என்னன்னா ஒரு டைரக்டர் என்ன ஒரு கதை யோசிக்கிறாங்கிறது வந்து அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். அவங்க சீன் பை சீனாக சொல்லுவாங்க. மொத்த படமாக பண்ணும்போது அது கன்சிஸ்டன்சி, அதோட தொடர்ச்சியாக இருக்காது. வெளிச்சம்லாம் வேறுபட்டுக்கிட்டே இருக்கும். எல்லாம் அந்த ஒன்றுக்கு முன்னு தொடர்பே இருக்காது. ஸோ நான் உனக்கு வந்து தலையும் இல்லாமல் வாழும் தெரியாமல் ஒரு படம் ஃபுல்லாக வேலை செய்யணும். ஸோ ஒரு படம் ஃபர்ஸ்ட் ஸ்கிரிப்டாக இருக்குன்னா ஃபுல் ஸ்கிரிப்டை நம்ம படம் பார்த்துடலாம். இந்த கதை இப்படி தான் இருக்கும், இது விஷுவலாக இருக்குன்னா நம்ம ஒரு படம் பார்ப்போம். டேரக்டர் ஒரு படம் ஆல்ரெடி அவன் மனசுல ஒரு விஷயம் வச்சிருப்பான். இது ரெண்டும் மிக்ஸ் ஆகி கண்டிப்பாக ஒரு நல்ல படம். உங்களை அணுகிறது கஷ்டம் இல்லை, பெரிய இமேஜா தெரிவிங்க. ஏன்னா ஒர்க் பண்ற படம் எல்லாமே பெரிய இமேஜா தெரியுது பாக்குறவங்களுக்கு. உங்களை அணுகிறது இல்லையா இல்ல அந்த மாதிரி? யாரு நல்ல ஸ்கிரிப்ட் தான் சொன்னேன், நல்ல ஸ்கிரிப்ட். இப்ப கூட 2 பேர் கேட்டாங்க, நான் சொன்ன ஸ்கிரிப்ட் கூட படிக்கிறேன்னு சொன்னேன். பிடிச்சிருந்தா அதுக்கு பிறகு நீ வந்து ஓகே நீங்க யானை ஹயர் பண்ற, என்ன யானைக்கு சாப்பாடு போடணுமா இல்லையா? கட்டி போட முடியாது இல்லை. அதுவும் அதை பார்த்து நம்ம கொண்டு வரது யானையா இருந்துச்சுன்னா அந்த யானைக்கு என்ன தேவைன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அப்படியே யானை எப்படி சர்வே பண்ணதில்ல. ஸோ நான் என்ன எதுக்கு போடுறீங்க? ஸோ எங்கிட்டேருந்து ஒரு நீங்கள் எப்படி இன்ஸ்பயர் ஆகுறீங்க? என்னுடைய படம் மற்ற படங்கள்லாம் பார்த்தா இன்ஸ்பயர் ஆகுறீங்க. ஸோ அந்த மாதிரி குவாலிட்டி வரணும்னா நான் அது ரெடியாக இருந்தேன்ல. என்னை மட்டுமே போட்டு கை காலெல்லாம் கட்டி விட்டு நீங்கள் கொண்டு வந்து எப்படி பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாதுல்ல சார். அப்படி பண்ணால் அது சின்ன பட்ஜெட்லேருந்து பெரிய பட்ஜெட் போயிருங்க. அப்ப யானைக்கு கூப்பிட கூடாதுல்ல. அதான் சொல்றாரு, ஒரு இது வந்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு யானை அழகுக்கு கூப்பிடுறீங்க, இன்ஸ்பிரேஷன் பார்த்தா கூப்பிடுறீங்க, என்னுடைய படங்களை பார்த்து இன்ஸ்பிரேஷன் பார்த்தா கூப்பிடுறீங்க. ஸோ அந்த படம்லாம் நான் எப்படி அந்த மாதிரி பண்ணேன். ஸோ அதே போல அந்த அட்லீஸ்ட் அந்த படத்துல அட்லீஸ்ட் 50% அந்த படத்துல குவாலிட்டி வரணும்ல. அப்படி நீங்க எதிர்பார்ப்பீங்க. இப்போ நான் அப்படி இல்லை, நான் 100% குவாலிட்டி வந்து எதிர்பார்ப்பேன். என்னோட கான்செப்ட் என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் சொல்றேன், எனக்கு தேவையானது உங்களால கொடுக்க முடியும்னா நான் கேட்கிற எக்யூப்மெண்ட்ஸும் உங்களால கொடுக்க முடியும், அதுக்கு குவாலிட்டியும் கொண்டு வர முடியும். அதுதான் என்னோட கான்செப்ட். அதுக்காக வேண்டிதான் நான் வந்து இந்த கான்செப்டை சொல்றது. ஜென்ரலா ஆமா அதான் சார், எனக்கு எவ்ரிதிங் ஆல் டுகெதர். நீ அது கொடுக்க ரெடி ஆகிட்டு இருந்துச்சுன்னா உங்க படத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா குவாலிட்டி வந்துடும். அது ரெஸ்பான்சிபிலிட்டி ஆட்டோமேட்டிக்கா ஆயிடும்ல. இல்ல சார், ஒரு கேமராமேனுக்கு வந்து
டூல்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். இது இந்த ரெட் எபிக்ல வச்சு தான் பண்ண முடியுமா? சாதாரணமா ஒரு ஹேண்ட் கேமரா 5D கேமரா கூட எடுக்கல. அதான் சொன்னேன். அவர் கேட்டது அதான் சொன்னாங்க. எந்த உடைய டெஸ்டினேஷன் என்ன, எங்க போகணும் அதான் முக்கியம். நீ எதுல டிராவல் பண்றது முக்கியமே கிடையாது. உங்க கதைக்கு என்ன தேவை, உங்க கதை எப்படி இருக்கணும், அந்த கதைக்கான எக்யூப்மெண்ட்ஸ் எடுத்தா போதும். இல்ல சார், இப்போ எனக்கு வந்து நான் வந்து எனக்கு கேமரா லாங்குவேஜ் தெரியும், ஆனா கேமரா டெக்னிக்ல எனக்கு தெரியாது. தேவையில்ல. எதுக்கு உனக்கு? நீ என்ன டைரக்ஷன் பண்ண போறியா, டெக்னிக் போய் ஏதாவது கேமரா ரிப்பேர் பண்ண போறீங்களா? கேமரா ஏதாவது புதுசாக கண்டுபிடிக்க போறீங்களா? இல்ல இல்ல, நீங்க டைரக்ஷன் பண்ண போறீங்க. அது ஒரு கருவியை பயன்படுத்தி எடுக்க போறோம், அவ்வளவுதான். நம்ம சாப்பிடுறோம், பாத்திரத்தை வேக வச்சா சாப்பிடுறோம். பாத்திரம் எப்படி பண்ண பாக்குறோம்? இல்ல இல்ல, நமக்கு தேவை, அவ்வளவுதான். அது ஒரு டூல். உங்களுடைய கருத்தை இன்னொரு கம்யூனிகேட் பண்றதுக்கு கேமரா ஒரு டூல், அவ்வளவுதான். ஷார்ட்ஸ் வந்து நீங்களா வைக்கிறீங்களா இல்ல டைரக்டர்ஸ் இது பண்றதா? டைரக்டருடைய மேக்ஸிமம் டைரக்டருடைய இருக்கும். பட் தப்பா இருந்துச்சுன்னா நம்ம வச்சிருவோம், அவ்வளவுதான். இது தப்பா இருக்கு, இந்த கன்சிஸ்டன்சி நான் பார்ப்பேன், இது கரெக்டா இருக்கா, இது கரெக்டா சொல்றாரா. ஸோ கரெக்டா சொல்றாரா இல்லை, நம்ம தப்பா இல்லை, இதுக்கும் அடுத்ததுக்கும் தொடர்ச்சியா கரெக்டா இருக்கும். ஒரு படம்னு இருந்தா ஒரு ஷாட் மட்டும் நல்லா இருக்க கூடாது. ஸோ அந்த சீன் சீக்வன்ஸ் மொத்தமாகவே கரெக்டாக அது கன்சிஸ்டன்சியாக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு ஷாட் மட்டும் நல்லா வச்சுட்டு அடுத்த ஷாட்லாம் மொக்கையாக இருக்கக்கூடாது. ஸோ ஐ ஹாவ் டு ட்ரை எவ்ரிதிங் இஸ் த பெஸ்ட். அதனால நான் ஃபர்ஸ்ட் யாருக்கும் சொன்னேன், நான் ஃபர்ஸ்ட் ஒஸ்ட்லேருந்து தான் நான் கொண்டு வருவேன். கிரிட்டீரியா எங்கே இருக்கோ, எங்கே ப்ராப்ளம் இருக்கோ அதான் ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ் பண்ணுவேன். அங்கேருந்து வர ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இந்த ஷார்ட் சொன்னால் அடுத்து என்ன ஷார்ட்னு கேட்பேன். இதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, அதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, இதுக்கு பிறகு என்ன ஷார்ட் வருது, ஸோ எங்கே முடியும், அடுத்த சீன் எங்கே ஆரம்பிக்கும் அப்படி கேட்பேன். ஓகே, இதெல்லாம் சொல்லலைன்னா அதுக்கு பிறகு தான் ஷார்ட் டிசைட். எல்லா பெரிய உலகத்தில் மிகச்சிறந்த இயக்குநர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க சிஜியில் படம் பண்ணிருக்க மாட்டாங்க. சிஜியை நிறைய விரும்ப மாட்டாங்க. தவிர்க்க முடியாமல் பண்ண முடியலன்னா வேற ஏதாவது பண்ணணும்னா அதுக்கான பண்ணுவாங்க. தவிர சிஜியை டிபெண்ட் பண்ணி படம் பண்ண கதை என்ன டிமாண்டிங் அதை வச்சு இப்போ நம்ம வந்து ஒரு லொக்கேஷன் தேவை, அதுக்காக நம்ம இதை பண்ணணும் அப்படின்னு பண்ணணும். விஜய் பண்ணால் பட்ஜெட் இருக்கும், அவங்க பண்ணிருப்பாங்க. பட் நீங்க வச்சு ஒரு புது அடிச்சு வச்சு பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அது அந்த ஐடியாவே தூக்கி போட்டுருணும். உனக்கு எப்போ அந்த வசதி கிடைக்குதோ அதை பயன்படுத்தணும். உன்னால எப்போ அந்த மாதிரி யோசிக்க முடியுமோ அப்போ பண்ண போதும். அதனால தான் நிறைய டைரக்டர் ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட் எதுன கதையெல்லாம் படமா வந்திருக்காது. சுச்சுவேஷன் மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க. டிஐயும் ஒரு டூல் தான் சொன்னாங்க, என்ஹான்சிங். ஆமாம், என் படத்தெல்லாம் பெருசாக டிஐக்கெல்லாம் அது ஒரு பைப்ல, அது வழியாக அது அந்த பைப்ல யூஸ் பண்ணாமல் நீங்கள் படம் வெளில கொண்டு வர முடியாது, அவ்வளோதான். அது ஜஸ்ட் என்ஹான்ஸாக தான் யூஸ் பண்ணேன். நான் டிஐ அதெல்லாம் யூஸ் பண்ணேன். எல்லாமே ஸ்பாட்லவே நான் அதான் சொன்னேன், 4 ஷாட்ல கூட ஒரு படம் பண்ணாங்கன்ட்டு. அதான் தேவையில்லை. அதான் சொன்னேன், நீங்க சொல்றது கிராமர். நான் ஃபர்ஸ்டே சொல்றேன், கிராமரே தேவையில்லைன்னு சொல்லி கம்யூனிகேட் பண்ணேன். உன் விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணேன். நம்ம ரீசெண்டா நம்ம பாத்தீங்கன்னா நிறைய நம்ம வித்தியாசமான இயக்குநர்கள்லாம் நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க. அவங்களாம் அவங்க யார்கிட்டயுமே பெருசா அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணது கிடையாது. அவங்க ஏன் அவங்களால வந்து என்ன, அவங்க கிராமர் தெரியாது. அவங்க விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணும், அதுக்காண்டி தான் அவங்க ட்ரை பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் புதுசா இருக்குது உங்களுக்கு பார்க்க. அதுதான் தாட்டு. திரைன்னு ஒரு மொழியே கிடையாதுங்க. நீங்க தான் சொல்றீங்க திரைமொழி அப்படின்னு சொல்றீங்க. அது ஒரு பிசினஸ் மேனேஜ்மெண்ட். அது வந்து ஒரு டூல்ஸ். அது ஒரு திரைக்கதைன்னா என்ன, கதைன்னா என்ன? திரைக்கதை கிடையாது. இதுதான் தப்பு. திரைக்கதை வந்து ஒளிப்பதிவு, ஆர்ட் டைரக்ஷன், காஸ்டியூம், எங்க நடக்குது, காட்சி நடக்குது, இதெல்லாம் சேர்ந்ததான் திரைக்கதை. அதான் எல்லாம் சேர்ந்ததான் திரைக்கதை. இது வந்து எல்லாம் சேர்ந்து இப்ப இந்த ரூம் வந்தா, இப்ப இந்த ரூம்ல இவ்வளவு இருக்குது, இந்த புக் இருக்கு, இவ்வளவு பேசுறோம், இந்த மாதிரி நடக்குது, இதுக்கு பேர் தான் திரைக்கதை. நான் வந்து இங்க பேச போறேன் அப்படின்னு சொன்னா அது வந்து கதை. நான் எங்க வந்து பேச போறது திரைக்கதை. இதுதான். ஏன் அந்த வைடு க்ளோஸ் எல்லாம் வச்சு தெரியுங்களா? அதுக்கு பெரிய சயின்ஸ் இருக்குது. இப்போ வந்து நம்ம கண்ணு கிட்ட பார்க்குறோம் பாருங்க. இப்போ நான் இவங்ககிட்ட ஏதாவது சீரியஸாக பேசணும்னா தூரமாக வந்து பேச மாட்டாங்க, நம்ம வந்து பக்கத்தில் வந்து பேசுவோம். அதை வச்சு தான் அந்த க்ளோஸ் அப் வைட் ஷாட்னே வந்துச்சு.
ஆமா ஆமா அங்க அப்ப அதான் வந்து க்ளோஸ் அப் வைடு, நம்ம வந்து பக்கத்துல நெருங்கி கிட்ட இருந்து பேசும்போது தான் ஸோ அவனுக்கு புரியணும். இப்பதான் இவனுக்கு மட்டும் புரியும். இப்போ உனக்கு மட்டும் தனியா அப்படின்னா தனியா போட்டு பேசுவேன், அதுக்கு பேர் தான் க்ளோஸ் அப். இப்படிதான் அது வந்துச்சு. அதான் அது யூ ஹேவ் டு தாட் லைக். உங்களுக்கு பிடிக்கும்னு சொன்னீங்க. அவர் அந்த பேரி லண்டன்ல அந்த கேண்டில் லைட் சீனுங்க நாசால இருந்து லென்ஸ் வாங்கினாரு. அந்த மாதிரி நீங்க ஏதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஒரு ஷாட்டுக்காக போய் ஏதாவது மெனக்கிட்டு அந்த மாதிரி ஏதாவது பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்? பட் அதுக்காண்டி லென்ஸ் எல்லாம் வர வச்சுலாம் நிறைய யூஸ் பண்ணிருக்கேன். ரோல் விஷன் ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்துச்சு. நான் வேட்டையாடு விளையாடல சேசிங்கில் அவர் கமலில் ட்ரை பண்ணுவார், ஆப்போசிட் பைக்கில் எடுத்துக்குவான், திரும்ப ரொட்டேட் பண்ணுவோம், ஒரே ஷார்ட்டாக வரும். அதுக்கு பேர் ரோல் விஷன். அதெல்லாம் அட்வான்ஸாக வந்துச்சு. பட் அதெல்லாம் அப்போ அந்த கிரேஸ் இருந்துச்சு. இப்போலாம் எனக்கு அந்த கிரேஸ்லாம் கிடையாது. யூ ஹேவ் டெல் த ஸ்டோரி ப்ராப்பர்லி. இந்த டெக்னாலஜிலாம் இப்போ நான் பார்த்தேன்னா எனக்கே அது ரொம்ப கஷ்டம், காமெடியாக இருக்கும். அந்த மாதிரி கேமராலாம் சுத்தவே கூடாது. அதுதான் முக்கியம். ஒரு டெக்னாலஜி வந்து அந்த டைம்ல அதான் இப்போ புதுசா இருக்கலாம், அது ஃபியூச்சர்ல அப்படி இருக்கவே கூடாது. அதனாலதான் பழைய படம் நம்ம இன்னும் ரசிக்கிறோம். பிகாஸ் அதுல எந்த டெக்னிக்கும் இருக்காது, அவங்க கதையை தெளிவா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பெரிய அந்த கிரேஸ் தான் கிடையாது. அப்படி கிடையாது. அந்த லோ எக்ஸ்போசர் லோ லைட் ஹேண்டில் லைட் எக்ஸ்போஸ் ஆகாது, அதுக்காண்டி வர வச்சு ஷூட் பண்ணுவாங்க. ஓகே சார், உங்க பார்வையில சினிமாங்கிறது முழுக்க எக்ஸ்பீரியன்ஸ்ல இருக்கணும், இல்லை என்டர்டைன்மெண்ட்காக தான் நீங்கள் படம் பார்க்குறாங்க. ஆனால் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னு முயற்சி பண்ணுறோம். இந்த கேப்பில் தான் ஒரு படம் தோக்குது ஜெயிக்குங்கிறது மாதிரி முடிவாகுது. ஏன்னா நல்ல டைரக்டரோட படம்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது, நல்ல ஹிட்டான படம்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டாகவே இருக்குது. இதுக்கு ரெண்டுக்கும் என்ன சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பட் என்னுடைய மை தாட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் செய்யணும். உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மற்றவங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா அது பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகிடும். அதான் நம்மளுடைய ரசனைங்கிறத விட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் சினிமா. எல்லாருக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கதைகள் இருக்கும். அதை வந்து 40 படமாக பண்ணுவாங்களா, 4 படமாக பண்ணுவாங்களா, 2 படமாக பண்ணுவாங்க. அதுதான் நம்ம வந்து நம்முடைய ப்ராசஸிங் தாட் பார்த்தீங்கன்னா பட் மை எக்ஸ்பீரியன்ஸ் நான் படித்தது பாருங்க, ஒரு 25 வயசுக்குள்ள நம்ம என்ன திங்க் பண்ணுமோ அதுதான் வந்து 50 வயசுல ரிஃப்ளெக்ட் பண்ணும். அது வந்து எல்லார்ஜ் ஆகும், அது உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுக்குள்ள உங்களுக்குள்ள அதுதான் ஒரே மாதிரி ஒரு டேரக்டா ஒரே மாதிரி பேட்டர்னா படம் இருக்கும். ஏன்னா அவங்க அந்த தாட்டோட வெளில வர மாட்டாங்க. அவங்களோட தாட் அதுக்குள்ளதான். ஸோ தட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி நீங்க நிறைய இண்டிவிஜுவல் டேரக்டர்லாம் பாருங்க, இண்டிவிஜுவலா பண்ணவங்களாம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் தான் படமா இருக்கும். என்டர்டெய்னிங் அது வந்து மற்றவங்களுக்கு புதுசா அதை கொண்டு வராங்க. அவ்வளோதான். அது என்ன சைஸ்ல சொல்றோம், அதான் ஸ்மால் சைஸா பிக் சைஸ், அந்த என்ன சைஸ்ல அதை இமேஜினரி கொண்டு வரோம், அதுதான் முக்கியம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.